அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு 2 விஷயங்களை குறித்து நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒருவேளை வீடியோ ரொம்ப லென்த்தா போச்சுன்னா 2வது பகுதியை நம்ம அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அடிக்கடி நான் செய்தியில பார்த்தீங்கன்னா கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். அதனால நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, பைபிள்ல கடவுள் என்ற சொல்லே இல்லையே, ஏன் இவர் கடவுள் கடவுள் என்று பயன்படுத்துகிறார்? கர்த்தர்னு பயன்படுத்துங்க, இயேசுன்னு பயன்படுத்துங்க, ஏன் நீங்க கடவுள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இத குறித்ததான ஒரு தேடுதல், ஒரு ஞானத்தை இன்றைய போதகர்கள் விசுவாச மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது இல்ல. போதகர்களுக்கே இதை குறித்தான அடிப்படை விஷயங்கள் தெரியறதும் இல்ல, விசுவாசிகளுக்கும் இது தெரியறது இல்ல. ஆனா உண்மையாகவே ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இதையெல்லாம் ஆராய்ந்து நம்ம ஒவ்வொரு நாளுக்கு நாள் கிறிஸ்துவுக்குள்ள வளரணும். வேதத்தை ஆராய்கிற விஷயத்துல நாளுக்கு நாள் நம்ம வளர்ந்து பெருக வேண்டும் என்று வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. சோ வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அவசியம். வளர்ச்சி இல்லாம போயிட்டோம்னா அது ஏதோ பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை போல நம்ம மாறிடுவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அங்கவீனர்களாக மாறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்ப டெய்லி நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வளர்ந்து கொண்டே போகணும். தேவனை அறிகிற அறிவிலே, வேதத்தை அறிகிற அறிவிலே என்ன செய்யணும்? வளர்ந்து கொண்டு போகணும். அந்த வளர்ச்சியை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்க. இப்ப அதுக்கு தூண்டுதலாக இது அமையும் என்பதற்காகத்தான் நான் இந்த வீடியோ பதிவை உங்க முன்னால வைக்கிறேனே ஒழிய மற்ற எந்த காரணத்துக்காகவும் அல்ல. கடவுள் என்கிற ஒரு பதத்தை வேதாகமத்துல இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாகமத்துல கடவுள் என்கிற பதம் இருக்கிறது. ஆனா நாம் கையில வைத்திருக்கிற இந்த பவர் ஐயர் மொழிபெயர்ப்பு இருக்கு பாத்தீங்களா, லண்டன் மிஷனரி ஆகிய பவர் ஐயர் என்பவர் தான் இந்த மொழிபெயர்ப்பை 18ஆம் நூற்றாண்டிலே மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். 19ஆம் நூற்றாண்டினுடைய அந்த முகப்பு பகுதியிலே அது நிறைவடைந்து நம்முடைய இந்த வேதாகம் நம்முடைய கையில இருக்கிறது. ஆனா இந்த வேதாகமத்தை, இந்த பவர் மொழிபெயர்ப்பை நம்ம வாசிக்கும் போது அது கொஞ்சம் ஆர்வத்தை தூண்டுகிற வண்ணமாக இருக்கும். இந்த வேதாகமம் மற்ற மொழிபெயர்ப்புகளை நம்ம படிக்கும் போது பாத்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட கொடுக்கிற லெவலுக்கு இருக்காது. ஆனா நல்லா கவனிங்க, இது ஒரு மொழிபெயர்ப்பு வேதாகமம் என்பதை மாத்திரம் நீங்க புரிஞ்சுக்கங்க. இதே பொது மொழிபெயர்ப்பு என்கிற இன்னொரு மொழிபெயர்ப்பு இருக்கிறது. அந்த மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் எங்கெல்லாம் தேவன், கர்த்தர் போன்ற இடங்கள்லாம் வருது பாத்தீங்களா, ஆண்டவர் என்ற இடங்கள்லாம், அங்க எல்லாம் கடவுள் என்கிற பதம் அதிகமாக அந்த இடங்களிலே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப பைபிள்ல கடவுள் என்கிற வார்த்தை இருக்குதான்னு கேட்டீங்கன்னா பைபிள்ல இருக்குது. நாம் பயன்படுத்துகிற ஒரு குறிப்பிட்ட மொழிபெயர்ப்புல தான் இல்லையே ஒழிய இன்னும் சில மொழிபெயர்ப்புகள்ல கடவுள் என்கிற பதத்தை உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதனால கடவுள் என்கிற சொல்ல உபயோகப்படுத்த கூடாது என்று சொல்லாதீங்க. மற்ற தெய்வங்களுக்கும் கடவுள் தானே சொல்றாங்க, அந்த கடவுள் இந்த கடவுள்னு சொல்றாங்களே, நாமும் கடவுள்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, தேவன், கர்த்தர், ஆண்டவர் இந்த சொல்லலாம் நம்ம யூஸ் பண்றோம்ல, இதெல்லாம் பைபிள்ல இருக்குது. இந்த 3 சொல்ல யூஸ் பண்றோம். ஆக்சுவலா இந்த 3 சொல்லும் மற்ற கடவுள்களுக்கும் பயன்படுத்துறாங்க. ஆண்டவர் என்கிற அந்த சொல்லை மற்ற கடவுளுக்கு பயன்படுத்துறது இல்லையா? பழனி ஆண்டவர், அந்த ஆண்டவர், இந்த ஆண்டவர் பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி கர்த்தா அப்படிங்கிற சொல்லும் பாத்தீங்கன்னா மற்ற கடவுளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லுதான். இந்த கர்த்தாங்கிற பேரை வைத்தே நிறைய கடவுளுக்கு பேர் வைத்திருக்கிற விஷயத்தை எல்லாம் நீங்க போய் ஆராய்ஞ்சு பாருங்க, தெரியும். தேவன் என்கிற சொல் பெரும்பாலும் மற்ற எல்லா கடவுள்களுக்கும் பாத்தீங்கன்னா தேவன் என்கிற சொல்லை பயன்படுத்துகிற விஷயத்தை பாக்குறோம். அப்ப மற்றதுக்கெல்லாம் தேவன், கர்த்தர், ஆண்டவர் எல்லாம் பயன்படுத்துறாங்க, நம்ம பயன்படுத்திக்கிறோம். எதனால? நம்ம வச்சிருக்கிற இந்த பவர் மொழிபெயர்ப்புல அந்த வார்த்தையெல்லாம் இருக்குதுன்னு ஒண்ணு, அதுல எல்லாம் நம்ம கேள்வி கேட்கறது இல்லை. ஆனா கடவுள் என்கிற அந்த சொல்ல மட்டும் மற்ற கடவுள்களுக்கு அதை பயன்படுத்துறாங்களே, நீங்க எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்க சொல்றது உங்களுடைய அறியாமையினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்க. முதலாவது, இந்த பெயர்களுக்கெல்லாம் இருக்கிற காரணங்கள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க போறோம். இரண்டாவது, வேதாகமத்திலேயே தேவன் என்ற சொல் மற்ற கடவுள்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே சமயத்துல அதே அந்த சொல்லை, தேவன் என்கிற சொல்லை உண்மையான கடவுளுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சில வசனங்களை வாசிக்கிறேன், கொஞ்சம் பாருங்களேன். 1 நாளாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? கர்த்தர் மிகவும் பெரியவர், துதிக்கப்படத்தக்கவர். அவர் எல்லா தேவர்களிலும் பெரியவர். ஆனா எல்லா தேவர்களிலும் மகாதேவனாய் இவர் இருக்கிறார் என்றும் வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 96 4வது வசனம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சங்கீதம் 97 9வது வசனம். கர்த்தாவே, நீ பூமி முழுவதற்கும் நீர் உன்னதமானவர்,
எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர் என்று வாசிக்கிறோம். இதே வசனத்தை தான் ஆதியிலே தேவன் அப்படிங்கிற வார்த்தையை கடவுளுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆதியிலே தேவன். அதே சமயத்துல மற்ற தேவர்களுக்கும் தேவர்கள் அப்படின்னு வார்த்தை உபயோகப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப நிறைய தேவன்கள் இருக்கிறாங்களா அப்படின்னா இல்ல. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்படி அநேக தேவன்கள் இருக்கிறதாக உலக மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க பாத்தீங்களா, அதைத்தான் இந்த வசனம் போதிக்கிறது. மக்கள் அநேக தேவன்கள் இருக்கிறதாக சொல்றாங்க. ஆனா கர்த்தர் ஒருவரே தேவன் என்பதை இந்த வசனங்கள்லாம் நமக்கு புலப்படுத்துகிறது. 1 கொரிந்தியரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். வானத்திலும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும், நிறைய கர்த்தர் இருக்கிறாங்களாம், நிறைய தேவன்களும் இருக்கிறாங்க, நிறைய கர்த்தாக்களும் இருக்கிறாங்க. ஆனா பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் பவுலடிகளை கொண்டு நமக்கு போதிக்கிற சத்தியம் என்னன்னா, உலக மக்கள் நிறைய தேவர்கள் இருக்கிறதாக நம்புகிறார்கள், நிறைய கர்த்தாக்கள் இருக்கிறதாக நம்புகிறார்கள். ஆனா உண்மையிலேயே ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறார், ஒரே ஒரு கர்த்தர் தான் இருக்கிறார் என்பதை இந்த வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அப்ப வெளியே இருக்கிறவங்க மற்ற கடவுளுக்கும் தேவர்கள்னு பேர் வைக்கிறாங்க, கர்த்தாக்கள்னு பேர் வைக்கிறாங்க காண்டி நாம கர்த்தர்ங்கிற பேரையோ தேவன்கிற பேரையோ தள்ளிவிடவில்லை, பயன்படுத்துகிறோம். அதை ரொம்ப புனிதமாக நம்ம பார்க்கிறோம். ஆனா கடவுளுங்கிற பேரை மட்டும் பாத்தீங்கன்னா ஏதோ அனித்தியமாக, அது என்னமோ நமக்கு நமக்கு சம்பந்தப்படாத ஒரு வார்த்தையை போல நிறைய பேர் பார்க்கிறது ரொம்ப ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமா தான் இருக்குது. நல்லா கவனிங்க. கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லுதான் உண்மையிலேயே நம்முடைய தமிழ் வேதாகமத்துல வரக்கூடிய ஒரு சொல்லாக இருக்க வேண்டும், இருந்திருக்க வேண்டும். அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம உபயோகப்படுறது தமிழ், தமிழ் மொழிபெயர்ப்புல தமிழ் சொல்லுதான் இருக்கணும். அதுல ஏன் சமஸ்கிருத சொல் வந்திருக்குது? தேவன்கிறதோ கர்த்தர்ங்கிறதோ நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் சமஸ்கிருத சொல். சமஸ்கிருத வேரிலிருந்து வந்ததுதான் தேவன் என்கிற சொல். கர்த்தா அப்படிங்கிற சொல்லும் நேரடியாக சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்த ஒரு சொல்லுதான். ஆனா உண்மையிலேயே நம்ம வேதாகமத்தை தமிழ் அடிப்படையிலே மொழிபெயர்க்க வேண்டுமானால் எந்தெந்த இடத்துல எல்லாம் தேவன் கர்த்தர் என்பதா வருதோ அந்த எல்லா இடங்களிலும் கடவுள் என்கிற சொல்லதான் உபயோகப்படுத்தியிருக்கணும். ஏன்னா தேவன் என்கிறதும் கர்த்தர் என்பதும் ஆண்டவர் என்பதும் கடவுள் என்பதும் இறைவனை குறிக்கிற ஒரு பொது சொல், அவ்வளவுதான். இதெல்லாம் பொதுவான ஒரு சொல். இந்த குறிப்பிட்ட கடவுளை குறிக்கக்கூடிய சொல் கிடையாது, பொதுவாக இருக்கிற சொல். அப்ப தமிழ் மொழியில வரும்போது கடவுள் என்கிறதா சுத்தமான தமிழ். அப்ப மொழிபெயர்க்கும் போது கடவுள்னா மொழிபெயர்த்திருக்கணும். அப்படி நம்ம வாசிக்கிறதா சரியாக இருக்க முடியும். தேவனோ கர்த்தரோ ஆண்டவரோ கடவுளோ இப்படி நம்ம உச்சரிக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது. இதெல்லாம் வெவ்வேறு மொழிகளில பயன்படுத்தக்கூடிய சொற்களா இருந்தாலும் தமிழ்ல கடவுள் என்று சொன்னாலும் இதனுடைய அர்த்தம் ஒரே கடவுளை குறிக்கக்கூடிய வார்த்தையாகத்தான் இருக்கிறது என்பதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. தேவன் என்கிற அந்த சமஸ்கிருத வேரிலிருந்து தமிழுக்கு வேரூன்றின அந்த சொல்லுக்கான விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தெய்வீக சக்தியுடையவர், உயர்ந்தவர், அனைத்தையும் படைத்தவர், இரட்சகர், நீதியாளி, ஒளி மற்றும் உயிரின் ஆதாரம் என்பதுதான் இந்த தேவன் என்கிற சொல்லுக்கான அர்த்தம். அப்ப இந்த தேவன்கிற சொல்ல பயன்படுத்துவது சரியான்னு கேட்டீங்கன்னா 100% சரி. ஏன்னா இந்த தேவன்கிறதுக்கு சொல்லப்பட்ட அர்த்தம் உண்மையான அந்த ஒரே தேவனுக்கு தான் பொருத்தமா இருக்கும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின நம்முடைய ஆண்டவருக்கு தான் அது பொருத்தமான வார்த்தையாக இருக்குதே ஒழிய மற்ற கடவுள்களுக்கு இப்படி வச்சாலும் அது பொருத்தப்படாத ஒன்றாய்த்தான் மக்கள் பொருத்தி அது பார்க்கறாங்களே ஒழிய மற்றபடி இல்லை. அதே மாதிரி கர்த்தா என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா ரட்சிக்கிறவர், பாதுகாக்கிறவர் என்ற அர்த்தம். அப்ப கர்த்தாங்கிற சொல் அர்த்தத்தின் அடிப்படையில நாம உபயோகப்படுத்துகிறோம், தவறில்லை. ஏன்னா ரட்சிக்கிறவர், காப்பாற்றுகிறவர் என்ற பொருளின் அடிப்படையில இந்த பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்கிற பதம் என்ன? என்னை அரசாளுகிறவர், என் மேல் ஆளுகை செலுத்துகிறவர், சகலத்தையும் தன்னுடைய சர்வ வல்லமையிலே கட்டுப்படுத்துகிறவர் என்ற சொல்லுக்கான வார்த்தையாகத்தான் பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்கிற சொல்லை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்ப ஆண்டவர் என்ற சொல்லை பயன்படுத்தலாமா? தாராளமா நீங்க பயன்படுத்தலாம். கடவுள் என்ற சொல், இதுதான் ரொம்ப ஆழமான அர்த்தம். உண்மையிலேயே தமிழ் சொல்ல கடவுள் என்பது அந்த உயர்ந்த, உன்னதமான, உண்மையான தெய்வத்தை பிரதிபலிக்கிற ஒரு சொல்லாகத்தான் கடவுள் என்கிற சொல் இருக்குது. அதுல கட என்கிற அந்த சொல்லுக்கு பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் கடந்து நிலைகளை தாண்டினவர் என்ற அர்த்தத்தை குறிக்கக்கூடிய சொல்லுதான் அந்த கடங்கிற அந்த 2 எழுத்தினுடைய பெரிய விளக்கமாக இருக்கிறது. அப்ப
கடவுள் என்ற சொல்லு யாருக்கு சரியாக பொருந்துகிறதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆண்டவருக்கு தான் பொருத்தமா இருக்குது. கட என்றால் எல்லாவற்றையும் கடந்தவர், நிலைகளுக்கு அப்பாற்பட்டவர், எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கிறவர் என்கிறதை குறிக்கக்கூடிய அந்த சொல், அந்த 2 எழுத்து சொல்லுதான் கட. உள் என்றால் என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் கடந்து உள்ளே இருப்பவர், மனிதனுக்குள்ளேயும் இருப்பவர், எங்கும் இருப்பவர் என்கிற சொல்லுதான் உள். அப்ப கடவுள் என்கிற சொல்லு பாத்தீங்களா, அப்படியே இயேசு கிறிஸ்துவுக்கே பொருத்தமான ஒரு சொல்லா இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். அப்ப கடவுள், உள்ளே இருக்கிறவர், நமக்குள்ளே இருக்கிறவர், எங்கும் இருப்பவர் என்பதைத்தான் இந்த கடவுள்ங்கிற அற்புதமான சொல் வெளிப்படுத்துகிற விடயமாக இருக்கிறது. அப்ப கடவுள்ங்கிற இந்த தமிழ் சொல் ரொம்ப அற்புதமான சொல். நம்ம எல்லாருமே கடவுள் என்கிற சொல்ல பயன்படுத்தலாம். இது மற்ற தேவன், கர்த்தர், ஆண்டவர் என்று சொல்ற பொதுவான சொற்களை போல கடவுள் என்பதும் ஒரு குறிப்பிட்ட கடவுளை குறிக்கிற சொல் இல்ல, அது உண்மையான கடவுளை குறிக்கிற ஒரு பொதுவான சொல்லாகவே இருக்கிறது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இரண்டாவது, பைபிள்ல, அதாவது எபிரேய மொழியில எந்தெந்த இடத்துல எல்லாம் எல்லோஹிம், எல் ஷடாய், எகோவா இப்படி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடங்களிலே தான் தமிழ் மொழிபெயர்ப்புல நமக்கு வரும்பொழுது அந்த இடங்களிலெல்லாம் கர்த்தர் என்றோ, தேவன் என்றோ, ஆண்டவர் என்றோ குறிப்பிடப்பட்டிருக்குது. சோ மூல மொழியாகிய எபிரேய மொழியில அல்லது கிரேக்க மொழியில எந்தெந்த இடங்களில் எல்லாம் எல்லோஹிம், யெகோவா போன்ற, எல்ஷடாய் போன்ற வார்த்தைகள் இருக்கிறதோ அதைத்தான் தமிழ் வடிவத்திலே கர்த்தர் என்றும், தேவன் என்றும், ஆண்டவர் என்றும் இவர்கள் மொழிபெயர்த்து வைத்திருக்கிறாங்க. அதாவது தேவனுக்கு கொடுக்கப்பட்ட பொதுவான சொல் என்னன்னா கடவுள் என்பதே தூய்மையான சுத்த தமிழ். அப்ப இது தமிழ் மொழிபெயர்ப்பாக இருக்கிற பட்சத்துல அந்த எல்லா இடங்களிலும் கடவுள் என்கிற அந்த பதத்தை தான் உபயோகப்படுத்தி இருக்கணும். ஏன் இவங்க கர்த்தா, தேவன் என்கிறதெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னா, அன்னைக்கு பவரையர், லண்டன் மிஷனரி ஆகிய பவரையர் மொழிபெயர்க்கும் போது அன்னைக்கு தமிழ் மொழியினுடைய காரியத்தை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு அன்னைக்கு படிச்சவங்களா இருந்தவங்க பூரா பாத்தீங்கன்னா இந்த சமஸ்கிருதத்திலே புலமை பெற்றவங்களா இருந்தாங்க, சமயத்தவர்களா இருந்தாங்க அன்றைக்கு இருந்தவங்க எல்லாம். அப்ப இவங்க கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளும் போது நிறைய சமஸ்கிருத வார்த்தைகளும் இவர் மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்புகளிலே புகுந்து விட்டது. அப்படி நீங்க வேதாகமத்துல நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய சொற்கள் உண்மையிலேயே அது தமிழ் சொல் இல்ல, அது சமஸ்கிருதத்தினுடைய வேர் சொல்லாக இருக்கும், அல்லது நேரடியாக சமஸ்கிருத சொல்லையே இந்த மொழிபெயர்ப்பிலே மொழிபெயர்த்து விட்டார்கள். இந்த மொழி அறிவு நிச்சயமாக வேதத்தை படிக்கிறவர்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னா இப்படி எல்லாம் நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். இந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்துறீங்க, அந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம வைக்க மாட்டோம். சரி, இதுவே கொஞ்சம் பெரிய பதிவா போயிருச்சுன்னு நான் ஃபீல் பண்றேன். அடுத்த பதிவுல இயேசு என்கிற பேரிலே, அந்த துணியிலே தான் வல்லமை இருக்கிறதா என்கிறதை குறித்து நம்ம அடுத்த ஆய்வு பண்ண போறோம். அப்ப இந்த ஆய்வுல நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்ன, கடவுள் என்கிற சொல்லை தாராளமாக பயன்படுத்தலாம். மொழிபெயர்ப்பு வரும்போது அந்தந்த மொழிபெயர்ப்புக்கு தகுந்த மாதிரி உச்சரிப்புகள் மாறும், ஆனால் நபர் ஒருவரே. யெகோவா என்றாலும் அந்த ஒரு நபரை குறிக்கிறது தான். எல்ஷடா என்பதும் அந்த ஒரே தேவனை குறிக்கிற சொல்லுதான். எல்லோஹிம் என்பதும் அந்த அண்ட சராசரங்களையும் படைத்த அந்த ஒரே தேவனை குறிக்கக்கூடிய சொல்லுதான். நாம் கடவுள் என்றும், கர்த்தர் என்றும், ஆண்டவர் என்றும், தேவன் என்றும் உச்சரித்தாலும் அதுவும் அந்த உண்மையான ஒரே தேவனை குறிக்கக்கூடிய பொதுவான சொல்லாகத்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.